ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீஷா. வெல்கம் டு அவர் சேனல் மொமெண்ட்ஸ் வித் ஸ்ரீ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, எ வீக் பிஃபோர் மை டெலிவரி. டெலிவரிக்கு 1 வீக் முன்னாடி எனக்கு எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ண சேஞ்ச் வந்து என்னோட பெல்லி வந்து கொஞ்சம் கீழே வந்துருந்துச்சு. பேபியோட ஹெட் வந்து கீழே வந்துச்சுன்னா அந்த மாதிரி தெரியும். யூஸ்வலாக ஒரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டம்மி கொஞ்சம் இப்படி வந்து இப்படி வரும். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு 1 வீக் பிஃபோர் டெலிவரி. ஏதாச்சும் பிக்சர் இருந்தால் நான் இந்த சைடில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சோஃபா ஆர் சேர் மேலே உக்காந்தா என்னோட டம்மி மேலே ஒரு புக் இல்லைன்னா ஏதாச்சும் டம்ளர் இல்லைன்னா ஸ்நாக்கிங் பவுல் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம், அப்படி இருக்கும் உக்காந்தா. செகண்ட் வந்து கரெக்டாக 1 வீக் பிஃபோர் டெலிவரி வந்து எனக்கு மியூக்கஸ் பிளக் வந்து ஓப்பன் ஆச்சு. மியூக்கஸ் பிளக்னா சர்விக்ஸ் இருக்கும் பாருங்க, அது க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும் கீழே. அது வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு திக்கான மியூக்கஸ் வந்து நான் கரெக்டாக 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்தேன். என்னோட டெலிவரிக்கு 1 வீக் பிஃபோர் வந்து ஒன்ஸ் நான் அதை நோட்டீஸ் பண்ணதுமே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இந்த வீக் கன்ஃபார்ம் எனக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்ட்டு. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு எப்படி தான் லேபர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. தேர்ட் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ். எனக்கு கரெக்டாக 1 வீக் பிஃபோர் வந்து லைட்டாக கான்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு லைட்டாக லோவர் அப்டோமனில் ஒரு லைட்டாக பெயின். எப்படி இருக்குன்னா, நம்ம மென்சுரேஷன் பீரியடில் இருக்கும்போது இருக்கும் பாருங்கள், ஒரு லைட்டாக பெயின் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது, கொஞ்ச நேரம் வந்துட்டு போகும். ஸோ அதனால நோட்டீஸ் பண்ணேன், மேபி இது லேபர் பெயினாக இருக்குமோ அப்படின்ட்டு. பட் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பியும் போயிடும். லேபர் பெயின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ், இல்லைன்னா கரெக்டாக இன்டர்வெல்ல வரும், ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ், 20 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு ரெகுலராக இல்லை, இர்ரெகுலராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் வரி பண்ணிக்கல. ஃபோர்த் வந்து பெல்விக் ப்ரெஷர். பேபி வந்து நல்லா கீழே இறங்கி இருக்கிறதுனால ஒரு மாதிரியான ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த த்ரூ அவுட் வீக் வந்து. இதோ நிறைய ப்ரெஷர் விழுந்த மாதிரியே இருக்கும் கீழே அப்டாமனில். பெல்விக் ப்ரெஷரை வந்து ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்கும்ன்றது. யூரினரி பிளாடர் மேலே நல்லா ப்ரெஷர் விழுறதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த லாஸ்ட் வீக். ஃபிஃப்த் வந்து ஒழுங்காக வாக் பண்ண முடியல என்னால் கரெக்டாக அந்த 1 வீக் வந்து. யூஸ்வலாக நான் வாக்கிங் போவேன் ஈவினிங். பட் அந்த பர்டிகுலர் வீக் மட்டும் என்னால் வாக்கிங் போகவே முடியல. நடந்தால் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அந்த லாஸ்ட் வீக் கரெக்டாக என்னால் நிறைய நேரம் உட்கார முடியல, நிறைய நேரம் நிற்க முடியல, ப்ராப்பராக படுக்கவும் முடியல, தூக்கமே இல்லாமல் இருந்துச்சு அந்த வீக் மட்டும். சிக்ஸ்த்து வந்து நிறைய டயர்டாக இருந்துச்சு எனக்கு அந்த வீக், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக தேர்ட் ட்ரைமிஸ்டரில் நிறைய டயர்டாக இருக்கும், பட் இந்த பர்டிகுலர் வீக்கு யூஸ்வலாக இருக்கிறத விட இன்னும் நல்லா டயர்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய டயர்டாக இருந்ததுனால நான் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த வீக். ஸோ இதெல்லாம் தான் அந்த வீக்கில் இருந்த சிம்டம்ஸ் எனக்கு. நெக்ஸ்ட் என்னோட லேபர் ஸ்டோரி ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்கள் ப்ரெக்னென்சி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பாய்.